சாம்சங்லேருந்து கேலக்ஸி A04 மற்றும் A04e அப்படிங்கிற 2 புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த A04க்கும் A04eக்கும் சில வித்தியாசம் தான் இருக்கு. அப்படி என்ன வித்தியாசம்? மேலும் இந்த ஃபோன்ல என்னலாம் தராங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். மோல பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். பேக் சைடில் 2 ஃபோன்லையும் பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுக்குறாங்க. அதே ஃப்ரண்ட்ஸ் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 2 ஃபோன்லேயும் காமனான சைஸ் டிஸ்பிளே தான். அதாவது 6.5 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. அடுத்தபடியாக ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த 2 ஃபோன்லையுமே காமனான மீடியடெக்கோட ஹீலியோ P35 அப்படிங்கிற 12 நானோமீட்டர் ப்ராசர் பயன்படுத்துறாங்க. இது ஒரு 2.3 GHz ப்ராசராக வருது. கார்டெக்ஸ் A53 கோர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. கிராஃபிக்ஸ்க்காக IMG PowerVR GE A320 அப்படிங்கிற GPU பயன்படுத்துறாங்க. ஸோ பேசிக்காக ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது. மற்றபடி கேம்ஸ் மாதிரி விஷயங்கள்னா இன்டர்வல் கேம்ஸ் வேணால் 1-2 விளையாடாம தவிர மற்றபடி கேம்ஸுக்கு செட் ஆகாது. ஸோ ஆப்ஸ் மட்டும் தான் பயன்படுத்த போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே. மற்றபடி ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜில் இந்த கேலக்ஸி A04க்கும் A04eக்கும் வித்தியாசம் வருது. அதன்படி பார்க்கும்போது கேலக்ஸி A04 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. அதுவே கேலக்ஸி A04e பொறுத்தவரையும் 3GB RAM 32GB ஸ்டோரேஜ், 3GB RAM with 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. ரெண்டு ஃபோன்லையுமே மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1TB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ண முடியும். இது டெடிகேட்டட் சிம் செட் தராங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன்ல அட் டைம் யூஸ் பண்ண முடியும். இந்த 2 ஃபோன்லையுமே Android 12 OSல One UI 4.1 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கேமராஸ்லேயும் 2 ஃபோன்லையும் வித்தியாசமாக இருக்குது. அதுபடி பார்க்கும்போது 2 ஃபோன்லையும் பேக் சைடில் 2 கேமரா தான் இருக்குது. இந்த சாம்சங்கோட கேலக்ஸி A04ல மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. f1.8 அப்பர்ச்சரில் வருது. அதே A04eல 13 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f2.2 அப்பர்ச்சரில் வருது. ஸோ பேக் சைடில் உள்ள மொதல் கேமரா மட்டும் தான் வித்தியாசமே தவிர மற்றபடி 2 ஃபோன்லையும் ரெண்டாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. மேலும் 2 ஃபோன்லையும் 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.2 அப்பர்ச்சரில் வருது. ஸோ மொதல் கேமரா பேக் சைடில் உள்ள கேமரா மட்டும் மாறுபடுது. 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் 2 ஃபோன்லையும் தராங்க. மேலும் 2 ஃபோனுக்கும் 4Gக்கான VoLTE கனெக்டிவிட்டி வருது. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டும் தராங்க. பேட்டரிஸை பொறுத்தவரை 2 ஃபோன்லையும் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜிங்காக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ நார்மல் 10 வாட் சார்ஜிங் தான் இருக்குது. அதனால சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிடும். இதோட விலையை பற்றி பார்க்கலாம். கேலக்ஸி A04ஓட விலையை பொறுத்தவரையும் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 11,999க்கும் 4GB RAM 120GB ஸ்டோரேஜ் விலை 12,999 அப்படிங்கிற விலையில் வைக்கிறாங்க. அதே கேலக்ஸி A04e பொறுத்தவரையும் 3GB RAM 30GB ஸ்டோரேஜ் விலை 9,299க்கும் 3GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 9,999க்கும் அதே 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 11,499 அப்படிங்கிற விலையில் விற்கிறாங்க. ஸோ ஓவரலாக வாட்ஸ்அப் மாதிரியான லைட் வெயிட் ஆப்ஸ் தான் பயன்படுத்த போகிறேன். அதுவும் சாம்சங் மாதிரியான ஒரு பிராண்ட் ஃபோன் தான் வேணும். 10,000 ரூபாய் கீழே எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வாங்கலாம். அதுவும் இந்த 2 ஃபோன்லையும் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேலக்ஸி A04 வாங்கும்போது உங்களுக்கு கேமராஸ் கூட கொஞ்சம் அடிஷனலாக கிடைக்குது. மற்றபடி ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜில் மட்டும் வித்தியாசம் வருது. இது தவிர மற்றபடி 2 ஃபோனுக்கும் வேற ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஒருவேளை ரியர் ஃபேசிங் கேமரா பேக் கேமரா கூட கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த 2 ஃபோன் கேலக்ஸி A04 சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த 2 ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் நமக்காக மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.